234 தொகுதியில் 230 தொகுதி கிட்டத்தட்ட ஜெயிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாப்புல. 4 தொகுதி தான் சரி போனா போகுதுன்னு உனக்கு 2 உனக்கு 2 வச்சுக்கப்பா. ஏன்னா எதிர்கட்சியே இல்லாமல் தான் நல்லா இருக்காப்புல. நாளைக்கு விஜயோ புஷியானதோ எந்திரிச்சு பேசுகிறாங்கன்னா அதை மறுத்து பேச ஒரு 2 பேராவது இருக்கணும், இல்லாட்டி ரொம்ப சிக்கல். அதுலேயும் அவருடைய நன்றி கடன் இருக்குதே, எனக்கு நினச்சி பார்க்கவே முடியல. எனக்காக 33 வருஷம் நீங்கள் படத்தில் ஆளாக்கி விட்டீங்க, உங்களுக்காக நான் இனிமேல் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு அங்கே சொன்னார் பாருங்க. அதெல்லாம் நீங்கள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. நான் அப்படி சொன்ன உடனே இங்கே பயந்து போய் இவர்களை அரசு ஊழியர்களாக தக்க வச்சுக்கலான்ட்டு இவங்க பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. விஜய் அவர்களுக்கு பயந்து தான் இதுக்கே வந்து. ஆமாங்க, அவரை பார்த்து நாடே அஞ்சுது. மக்களுக்காக நிற்கிறார், நாடே அஞ்சுது. அதே நேரத்தில் தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், அந்த இடைநிலை ஆசிரியர்கள், இவர்களுக்கு நடக்கிற அநியாயங்கள், அவர்களுடைய போராட்டத்தெல்லாம் விஜய் பார்வைக்கு கொண்டு போகாமல் திமுக அரசு சதி செய்யுது.